ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, யூஐசி ஏஓ எக்ஸாமு. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி நடக்குது. இன்னும் 10 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது மார்க் டெஸ்ட்டில் போனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது, பஸ்ஸுலெல்லாம் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் ரியல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நான் இங்கே பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போய் பாருங்கள். அதாவது 3 பசில் கொடுத்துருக்கேன். 3 பசிலும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரு பசில் 3 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு பசில் 5 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு பசில் 6 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது 3மே நமக்கு எக்ஸாமில் கேட்ட பசில் தான். மார்க் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமான பசில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரியல் எக்ஸாமில் ஒன்று ஈஸியாகவும், ஒன்று மாட்ரேட்டாகவும், ஒன்று ஹார்டாகவும் இருக்கும். நமக்கு இந்த டைமில் செக்ஷனல் டைமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நம்ம பிக் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இல்லாமல் ஃபுல்லாக டைம் இருந்துச்சு. அதனால் சிஏவும் இங்கிலீஷும் கொஞ்சம் சீக்கிரமாக அட்டன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணாங்க, ஆஸ்பிரண்ட்ஸ் கம்ப்யூட்டர், சிஏ, இங்கிலீஷ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்டிவிட்டிஸ் நீங்களே கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து ஃபுல் அட்டெம்ப்ட் மாரி ஒரு மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. பட் ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், பேட்டர்னு செக்ஷனல் டைமிங் இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவும் நமக்கு ஆட் ஆகிருக்கு. இதனால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா, கட் ஆஃப் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் இயரை விட. அண்டு வேக்கன்சிஸ் கட் ஆஃப் குறைய வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வேக்கன்சிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிச்சு. லாஸ்ட் இயர் 300 வேக்கன்சி எடுத்தாங்க, இந்த டைம் 100 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் முன்ன பின்ன அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அட்டெம்ப்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டோட அட்டெம்ப்ட் கொஞ்சம் குறையும், டிஸ்கிரிப்டிவ் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா அர்த்தமெட்டிக் சம்லாம் நல்லா வரும், ரீசனிங்லலாம் கொஞ்சம் வேகமாக போடுவீங்க. பசில் 40 நிமிஷத்தில் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் அவ்வளோ அட்டன் பண்ணுங்கள். நான் சாம்பிள் கொஸ்டின் பசில் 3 பசில் கொடுத்துருக்கேன், இன்னொரு 3 பசில் கொடுப்பேன், டிஏ ஒரு 6 டிஏ கொடுப்பேன். அந்த லெவலில் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த எக்ஸாமில் நல்லா பண்ணலாம். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் எக்ஸாம் லெவலில் இருக்க கொஸ்டினே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு போக வேண்டியது அவசியம். நான் டீட்டெயில்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ஈவினிங் இல்லை நான் நாளைக்கு மார்னிங்குள்ளே கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆர்ஆர்பி நான் என்ன சொன்னேன்னா, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்லையும் இருக்கும் கொஸ்டின். ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில் ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு பசில் இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவலில் ஒரு பசில் இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ரியல் எக்ஸாமில் கேட்ட மெயின்ஸ் லெவலில் பசில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். நான் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் மெயின்ஸ் சொன்னேன் இல்லையா. ஒரு சில ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக போய் ப்ராக்டிஸ் மார்க் அந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அங்கே அவங்க ஒரு லெவல் மேலே அட்வான்ஸ் லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அதை சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸாமில் அப்படி கேட்பாங்கன்னா அந்த லெவலில் கேட்க மாட்டாங்க. உண்மையாகவே ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்பாங்க இல்லையா, அந்த லெவல் பசில், அந்த லெவல் டிஏ ஒர்க் அவுட் பண்ண சொன்னேன் நான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் மார்க் அந்த மாதிரி கஷ்டமான வெப்சைட்டில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஓ கொஸ்டினை கொண்டாந்து வச்சுருப்பாங்க, ஒரு சில கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை எடுத்துகிட்டு 15 மினிட்ஸ் ஒரு சார் வந்து 15 மினிட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி, அதாவது எனக்கு டைம் இல்லை, அந்த பஸ்ஸில் எனக்கு சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருந்தேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான். 15 மினிட்ஸ் ஆச்சு, 5 பாசிபிலிட்டி அந்த பஸ்ஸுக்கு. இந்த எக்ஸாமுக்கு அப்படி வருமானா அந்த மாதிரி வரவே வராது. 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் தான் இந்த எக்ஸாமுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் தேடி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, டஃப்பாகவும் இருக்காது. இன்பிட்வீன் மாட்ரேட் அண்ட் மாட்ரேட் ப்ளஸ்ஸு இந்த லெவலில் தான் இந்த எக்ஸாமுடைய லெவல் டிஐயும் சரி உங்களுக்கு பஸ்ஸிலும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் நீங்கள் பாருங்கள், 20 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு. ரொம்ப குரூசியலாக இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸும் ஜென்ரல் அவேர்னஸும். ஜென்ரல் அவேர்னஸில் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஷியல் செக்டர்னால் பேங்கிங் நியூஸும் ஃபினான்ஸ் நியூஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஃபினான்ஸ் அதாவது பேங்கிங் சீரீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நவம்பர் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். நவம்பர் பார்ட் 2 வீடியோ நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப்பில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங் வீடியோ, பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக படிங்க. அண்ட் அதர் டாபிக்ஸ் நான் டீட்டெயிலாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் பேங்கிங் நியூஸை தரவாக படிச்சுக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு. அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏதாச்சும் ஒரு கேப்சூல், அடா கேப்சூலோ அப்படி இல்லைன்னா ஆலிபோர்ட் போல்ட்டு அண்டு அரியன்ட்டு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எக்ஸாம் ரிலவெண்ட்டான டாபிக் மட்டும் இருக்கும். ஒரு எஸ்ஓக்கு இருக்கக்கூடிய ஐடி பேப்பரை போய் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒரு கேப்சூல் ஏதாச்சும் படிச்சுட்டு போங்க, அது டீட்டெயிலாக நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க.
அட்டன் பண்ணுறது ஒரு 15 கொஸ்டின் அட்டன் பண்ணால் கூட தெளிவாக அட்டன் பண்ணிட்டு போங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நான் தனியாக ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பிஓவில் இந்த ஐபிபிஎஸ் பிஓவில் கேட்ட அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு பிஓ எஸ்ஓ லெவலில் எஸ்ஓ எக்ஸாம் எழுதினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த லெவலில் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இல்லாமல் ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தான் அங்கே இருக்கும். நான் டீட்டெயிலாக என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டாபிக் நம்ம அட்டன் பண்ணணும், இந்த டைம் 40 நிமிஷத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறேன்னா, நீங்கள் எந்த லெவலில் எக்ஸாமு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னது. ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸுக்கும் அந்த லெவல் கொஸ்டினும் ஒரு பசில் இருக்கும், ஒரு டிஏ இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பசிலும் ஒரு டிஏ இருக்கும். இன்பிட்வீனில் ஒரு லெவலில் இருக்கும். அதாவது ஒரு 8 பேர் கொண்ட டபுள் வேரியபிள் பசிலும் இருக்கும், ஒரு 10 பேர் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பசிலும் இருக்கும், அண்டு ஒரு 9 மெம்பர்ஸ் கொண்ட சிங்கிள் வேரியபிள் பஸ்ஸில் நார்த் சவுத் பேஸ் பண்ணது வேக்கண்ட் பஸ்ஸில் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இது ஒரு மிக்ஸ்டு பேட்டர்னாக இருக்கும். நம்ம இந்த 40 நிமிஷத்தில் எந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணுறது தான் நம்மளுடைய வித்தியாசத்தை தனித்துவம் நமக்கு தனியாக இருக்கும். கிளியர் பண்ணுறவங்களுக்கு கிளியர் பண்ணாதவங்களுக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸாமில் என்ன கொஸ்டின் வருமோ அதே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஒரு ஐபிபிஎஸ் பிஓ லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவல்ன்றது ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கும். ஒரு எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவலில் இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கு தான் யூஸ் ஆகும், இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லெவலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆர்ஆர்பி பிஓவுடைய ரியல் எக்ஸாம் லெவலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு மார்க்கில் இருக்கு இல்லையா, அந்த லெவல் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எக்ஸாக்டாக ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கு மேட்ச் ஆகும். இப்போ ப்ராக்டிஸ் மார்க் அந்த மாதிரி வெப்சைட்டில் இல்லைனா இந்த கெய்ட்லி என்னது டெஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ரியல் எக்ஸாம் பேட்டர்னும் ப்ராக்டிஸ் மார்க் ஆலிவ் போர்டு, கைட்லி, ஸ்மார்ட் கிடா இதில் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் இருக்கக்கூடிய பசில் டிஏ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகலாம். அண்டு கோடட் பேட்டர்ன் 1 மார்க் லெவலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டீட்டெயில்டாக அது எக்ஸாம் ஒவ்வொரு ரீசனிங்க்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், இங்கிலீஷுக்கு குவான்ஸுக்கு ஒவ்வொரு செக்ஷனை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த 10 நாளில், அண்டு எப்படி இந்த செக்ஷன் அப்ரோச் பண்ணலாம், எந்த சோர்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவராலாக எப்படி இந்த லெவல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறது இதை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், லெவல் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். நான் சாம்பிள் கொஸ்டின் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துட்டு அந்த சம்மில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆடு ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம எஸ்ஓக்கு பார்க்க மாட்டோம். இதுதான் எஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் பார்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் டெக்னிக்கல் கொஞ்சம் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 20 நிமிஷத்தில் என்னென்ன கொஸ்டின் பிக் பண்ணணும், நான் ஆல்ரெடி ஜென்ரலிஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய டாப்பிக்கில் நான் எந்த டாபிக் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும் அந்த டாபிக் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 20 நிமிஷத்தில் உங்களால் 25 கொஸ்டின் போட முடியலன்னா கூட மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு நீங்கள் டெக்னிக்கல் ஓரளவுக்கு நல்லா பண்ணால் இந்த ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுப்போம். எனக்கு டெக்னிக்கல் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டெக்னிக்கல் பற்றிலாம் எனக்கு அவ்வளோ வராது. இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.